கவனிச்சிருக்கீங்களா? நம்ம நைட்டு ஃபுல்லா எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணி அடுத்த நாள் எக்ஸாம் எழுத போவோம். எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும்போது பாதி மறந்துரும். எக்ஸாம் எழுதி முடிச்ச அடுத்த செகண்ட் முழுசா மறந்துரும். இதுதான் ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் ஹெர்மன் எபிங்கர்ஸ் ஃபர்கெட்டிங் கர்வ்னு சொல்றாரு. அதாவது நமக்கு வர நியூ இன்ஃபர்மேஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலன்னா 1 மணி நேரத்துல 50% ஆஃப் இன்ஃபர்மேஷனை மறந்துடுவோம். அண்ட் ஒன் டேல 70% ஆஃப் இன்ஃபர்மேஷனை மறந்துடுவோம். இது எப்படி சரி பண்றது? ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன். அதாவது நம்ம நியூ இன்ஃபர்மேஷன் கத்துக்கும் போது ஸ்டாண்டர்ட் இன்டர்வல்ஸ்ல ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு புதுசா ஒரு வேர்ட் நான் கத்துக்கிறேன் அப்படின்னா அதை நான் நாளைக்கு ரிவ்யூ பண்ணணும். அப்புறம் 3 days ஒன்ஸ், அப்புறம் வீக்லி ஒன்ஸ், அப்புறம் மந்த்லி ஒன்ஸ். இது பண்றது மூலயமா என்ன ஆகும்? ஃபர்கெட்டிங் கர்வ் ஃபிளாட்டன் ஆகி ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு கன்வெர்ட் ஆகும். அதனால்தான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் இல்லைன்னா 2 months ஒன்ஸ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இல்லைன்னா மெயின் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு இடையில மிட் டேர்ம்ஸ் இல்லைன்னா மாடல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ தட் யூ வில் பெர்ஃபார்ம் பெட்டர் வென் லேர்ன்ட் அட் ரைட் அண்ட் ஸ்டாண்டர்ட் இன்டர்வல்ஸ்.